தர்மம் தலை தோங்கணும். எங்கேயுமே பசிங்கிற ஒரு இது இருக்கவே கூடாது. பட்டினியான வயிறே இருக்கக்கூடாது. இங்கே தான் சமைக்கிறீங்க. ஆமாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்க சார்? 300 பேர் தான். 300 பேருக்கு. இது யாரோ ஒரு புண்ணியவான் மகாத்மான் இதை வெட்டி கொடுக்குறான். யாரோ ஒரு புண்ணியவான் மகாத்மான் சமைச்சு கொடுக்குறான். பல புண்ணிய ஆத்மாக்கள் சாப்பிட்டுட்டு போகுது. இந்த மாதிரி சேவைலாம் நடக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்குமே, நிறைய பீப்புள்ஸ்க்கு. உங்களால் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு தரலாம். அது மூலிமா மற்றவங்களும் சாப்பிடுவாங்க. நம்மளும் வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஹோட்டல் எல்லா இடத்துலையும் நம்ம வீட்லேயே எடுக்கல, சுவைக்காக உணவு தண்டுறோம். இங்கே வந்து சுவைக்கு உணவு கிடையாது, பசிக்கு உணவு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி சென்னையின் மையப் பகுதியான வேளச்சேரியில் 3 வேளை இலவசமாக உணவு அளிக்கப்படுகிறது. அது வள்ளலார் பக்தர்களால் உருவாக்கப்பட்ட தீபம் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்டின் பொறுப்பாளர் சாமி சங்கரன் சந்திப்புவார்கள். வணக்கம் சார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தன்மை அருட்பெருஞ்சோதி. சார், இந்த ட்ரஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தது? இந்த தீபம் அறக்கட்டளைங்கிற இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷம். 27 வருஷம். இது ஆரம்பித்த நிறுவனர் பேர் பாலகிருஷ்ணன் ஐயா. பாலகிருஷ்ணன் ஐயா. அவர் வந்து ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருந்தார். இப்போ தான் சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி ரிட்டையர்ட் ஆனார். சொல்லுங்கள் ஸோ இப்போ நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக அது வள்ளலாருடைய வாடிய பெயரை கண்டு போதெல்லாம் வாடினே அப்படி ஒன்று, எந்த பிணியாக இருந்தாலும் பசிப்பிணி மிகப்பெரியதுன்னு சொல்லுவார். அந்த பிணியை போக்குறது அவர். இப்போ வடலூரில் அவர் ஏற்றி வைத்த தீபம் அடுப்பு இது இன்னும் எரிஞ்சிட்டே இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் 3 வேளை சாப்பாட்டு. ஆரம்பத்தில் இந்த தொண்டு எப்படி ஆரம்பிச்சிங்க சார்? அதாவது நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா தன்னுடைய இளமை காலத்தில், அதாவது இளமை காலத்திலேயே வறுமையையும் பசியையும் ஒன்றாவே பார்த்தவர். அப்போது அந்த உணவுக்கு கஷ்டப்படும்போது அவருக்கு ஒரு உணர்வு வருதுங்க. இன்னும் இவ்வளவு இந்த பசியினுடைய அற்றாமை. நம்மளே பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிடாமல் இருந்தது வேறு, அதே ஒரு விரதம்னு இருந்தீங்கன்னா வேறு, கிடைக்காமல் இருந்தால் வேறு, அந்த அவருடைய வேட்கையே வேறு. அப்போ பசி கொடுமை இன்னும் இள வயதில் ரொம்ப கொடுமை. ஆமாம். அப்போது கல்வியும் பசியும் வறுமையும் ஒன்றா இருக்கும்போது அவருக்கு தோன்ற ஒரு விஷயந்தான் இது. அப்போது ஐஐடியில் அவருக்கு மதிய வேலையில் போகும்போது ஒரு குடும்பத்தினுடைய பசியை பார்க்குறார். தன் பசி உணர்ந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறார். அப்போ பார்த்திங்கன்னா முதல்ல தள்ளு வண்டியில் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு ஆரம்பித்தது தான் 27 வருஷத்தில் இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாறியிருக்கு. சரி, அவர் தள்ளு வண்டியிலேருந்து ஆரம்பித்தது இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு எப்படி அது சாத்தியமாச்சு, ஏதாச்சு? இதுக்கு முழு முதல் வள்ளலார் ஐயாவுடைய கருணை தயவு. அவர் எங்களை மாதிரி, அதாவது பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு கீழே ஒரு எல்லாம் நாங்கள்லாம் அப்படியே சேவாதாரிகள், சேவடிகள், இவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துக்கு கீழே தான் நம்ம எல்லாருமே இதை நடத்த முடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா நன்கொடையாளர். இந்த நன்கொடையாளர்களுடைய தொடர் அன்பு, கருணை, தயவு அவர்களுடைய மனதில், அவர்களுடைய எண்ணத்தில் வள்ளலார் ஐயா கொடுக்க அவங்க இதை 27 வருஷமாக கண்டினியூ பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. சார், இந்த 27 வருஷமாக ஒரு நாள் கூட பிரேக் ஆனதே கிடையாது. ஆரம்பத்தில் ரொம்ப இதில் அதாவதுங்கய்யா, தர்மம்னு ஒன்று பண்ணும்போது நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு தேவை அப்படின்னா நீங்கள் 10 பேரை தேடினா கூட 10 பேர்ட்டன்னு கிடைக்காது. அதே ஒரு தர்மம் பண்ணணும்னு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்.
ஐயாவுடைய இதே வந்து அதுதான். தர்மம் பண்ணுறது, தானம் பண்ணுறது வேறு, தர்மம் பண்ணுறது வேறு. தானம்ங்கிறது உங்களுக்கு தேவைக்கு நான் எதாவது கொடுத்தேன்னா அது தானம். தர்மம்ங்கிறது உங்கள் தேவைகளுக்காக நான் இங்கே செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் வரீங்க, ஒரு கூட்டமாக வராங்க. அந்த தர்மம் செலுத்தவங்க வள்ளலாருடைய கருணை பார்வை உண்டு. யார் வேணாலும் தர்மம் செய்யணும். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் உங்கள் டிவிக்கு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது விளம்பரம் இல்லை. நாம் பண்ணுறக்கூடிய தர்மம் மற்றவர்களுக்கும் இந்த தர்மம் செய்யறதுக்கான என்ன ஊட்டல்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நிறைய யூடியூபரில் நீங்கள் வரீங்க அப்படின்னு. இப்போ சமீபத்தில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தொண்டு செய்கிறதுக்கு எங்கேருந்தாவது அதான் தீபம், ஒரு தீபம் பல தீபத்தை உருவாக்கு, ஏற்றி வைக்கிறது. எத்தனை வருஷம் இங்கே வரீங்கப்பா? 4 வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். 4 வருஷம். எப்போ மதியம் மாத்திரம் சாப்பிட்றீங்களா, காலையில்? 3 வேளையுமே சாப்பிடுவோம். 3 வேளையும். என்ன சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குப்பா? ரொம்ப நல்லா இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட்றதோட பெட்டராகவே இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு, ஹோட்டல் சாப்பாடு மாதிரி? வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. இப்போ தான் புதுசாக வர்றீங்களா? இல்லை, நாங்கள் வருவேன் எப்பயாவது இந்த பக்கம் வேலைக்கு வந்தால் சாப்பிடுவோம். அப்படிங்களா? நல்லா இருக்கு. நல்லா மதியத்தில் வந்து என்னென்ன கிடைக்கும்? ஒரு நாளைக்கு பிஞ்சு சாதம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு சாம்பார், அப்பளம் எல்லாம் போடுவாங்க பொரியலோட. ஒரு நாளைக்கு சாம்பார், ரசம், மோர். அந்த தர்மமும் அப்படிதான். இந்த தர்மம் தலை தோங்கணும். எங்கேயுமே பசிங்கிற ஒரு இது இருக்கவே கூடாது, பட்டினியான வயிறே இருக்கக்கூடாது. அதனால தான் எங்களுடைய மிஷன், தீப மார்க்கெட்டோட மிஷன் என்னென்னா பசிக்கு உணவு. பசிக்கு உணவு. ரைட் சார். இப்போ வந்து காலையிலும் கொடுக்குறீங்க, மதியம் கொடுக்குறீங்க, இரவும் கொடுக்குறீங்க. சரி சார், காலையில் என்ன மாதிரி உணவு, மதியம் என்ன மாதிரி உணவு, இரவு என்ன மாதிரி? அது காலையில் நம்மளுடைய வயிற்றுக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல், நைட்டு நீங்கள் 7 மணிக்கு உணவை கட் பண்ணிங்கன்னா அப்புறம் காலையில் தான் சாப்பிட்றீங்க. ஒரு 12 மணி நேரம் கழிச்சு 10 to 12 hours எம்டியாக இருக்கும். ஆமாம். அப்போது திட உணவு இருக்குது பார்த்தீங்களா, அது சாப்பிடக்கூடாது. திட உணவு உடனடியே எடுக்கக்கூடாது. அதற்காக நாங்கள் மருத்துவ கஞ்சி தான் கொடுப்போம். மருத்துவ கஞ்சி அப்படிங்கும்போது அது சிறுபயிறு, அரிசி இதெல்லாம் சேர்த்து எங்கள் ஐயாவுடைய இதில் இருக்குது. இந்த இதெல்லாம் பண்ணணும். அவருடைய வழிகாட்டி. அவரு முதல் மருத்துவம் சொல்கிறதே கரிசலாங்கண்ணி. இங்கே டீ காஃபி கிடையாது, கரிசலாங்கண்ணி கஷாயம்தான். கரிசலாங்கண்ணி நம்ம உடலுக்கு, உயிரணுக்களுக்கு, பிளட்டுக்கு அனைத்துக்குமே சிறந்தது கரிசலாங்கண்ணி. ஸோ அது மற்ற விஷயங்கள்லாம் போட்டு ஒரு நீங்களே சாப்பிட்டீங்க இல்லையா, அதனுடைய டேஸ்ட். நீங்கள் எவ்வளவு தான் பசியாக இருக்கட்டும், அந்த பசியை தீர்க்கும், திரும்ப ஒரு பசியை உருவாக்கும். பசி தூண்டல். ஆமாம், ஒரு நல்ல பசி எடுத்தாவே உடல் ஆரோக்கியமும் நோய் நொடி இல்லாத சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபீவராக இருக்குது அப்படின்னா உடனே வந்து சாம்பார் ரசமெல்லாம் சாப்பிட சொல்கிறது இல்லை, கஞ்சி சாப்பிடுங்கன்றாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆமாம், நம்மளுடைய முன்னோர்கள் ஆரம்பித்தது இன்னைய வரைக்கும். ஜுரமாக இருக்குன்னா முதல்ல கஞ்சி சாப்பிடு. அந்த கஞ்சியை மருத்துவ கஞ்சியாக மாற்றி நம்ம கொடுத்துட்ருக்கோம் பல வருஷம். காலையில் எவ்வளோ பேர் கொடுக்குறீங்க சார்? ஒரு 7:30 மணிக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ஆரம்பித்தோம்னா ஒரு 70 பார்த்துருப்பீங்க, ஒரு 70லேருந்து 80 பேர் வந்து சாப்பிடுவாங்க. இதில் ஒரு 2 ட்ரம்மு வந்து கட்டிட தொழிலாளர்கள்லாம் ஒன்றாக ஒரு இடத்துல கூடுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே வந்து 2 ட்ரம்மை இறக்கிடுவோம். அங்கே வந்து ஒரு 100லேருந்து 120 பேர் அங்கே சாப்பிடுவாங்க. அதே வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக அடையார் புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் இதில் ஒரு 18 பேருக்கு அங்கே மிக்சியில் இதை அடித்து அதை வடிகட்டி அவங்களுக்கு அந்த மூக்கு வழியாக தான் அவங்களுக்கு உணவு போகும். அதற்காகவே ஒரு 15 பேர், மிச்சம் ஒரு 60-75 பேர், அங்கே ஒரு 80 பேர் ஒரு ட்ரம் எடுத்துகிட்டு போகிறோம். சார், பசியால் வாடகைக்கு இது கொடுக்கணுன்ட்டு ஒரு எண்ணம் வந்து, அதே புற்றுநோய் மையத்துக்கு இது கொடுக்கணுன்ட்டு ஒரு ஐடியா எப்படி தோணுச்சு? அது ஒரு இது இருக்குன்னு ஒரு இழப்பு தான் ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது. புரியுதா இல்லைங்களா? நான் இங்கே வந்து ஜாயின் பண்ண உடனே ஐயா கேட்டார், ஏதாவது புதுசாக பண்ணணுன்னு. கை கூப்பி ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். ஏன்னா என் மனைவி இருந்து அங்கே வந்து அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் பட்ட கஷ்டம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், சாப்பிடணும்னு நினைக்கும் போது எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வா, ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, நம்ம அங்கே நம்ம வாங்கி வச்சது. ஏன்னா அங்கே ஹோட்டல் நியரஸ்ட் கிடையாது. நான் பட்ட துன்பம்
இனி அங்கே வர எந்த பேஷண்ட்டுடைய அட்டெண்டரும் படக்கூடாது அப்படின்ட்டு உடனடியாக ஐயாட்ட கேட்டேன். உலகத்திலேயே கேட்டவுடனே கிடைக்கிதுன்னு வைங்களேன், அதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் லைஃப்லேயே கிடையாது. நம்ம அதெல்லாம் லைஃப்பில் நம்ம செய்யவே முடியாதுங்க. என் சாமி சங்கரன் பிள்ளைங்கிற ஒரு தனிப்பட்ட ஆளால் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போட முடியாது. முதல்ல அந்த எண்ணம் வரணும்ல அந்த இடத்துல. இல்லை உங்கள் எண்ணம் வந்தாலும் இல்லை அந்த இடத்துல எண்ணம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 50 பேருக்கு அங்கே சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சா நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை நமக்கு அந்த எண்ணத்தையே உருவாக்காது. சரி ஒரு 2 பேருக்கு வேணால் வாங்கி கொடுக்கலான்னு தான் தோணுமே தவிர, அது தானம் தர்மம் பண்ணணும்னு நினைக்கினா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் அட்டெண்டருக்கும் ஃபுல்லாக கொடுக்கணும். ஐயாட்ட கேட்டேன், 50 பொட்டலும் எடுத்துகிட்டு போங்கன்னாரு. அந்த ஜீவகாருண்யம் தான் இந்த 27 வருஷத்தினுடைய முதல் இது ஜீவகாருண்யம் தான் தீபம் அறக்கட்டளையினுடைய மிஷன். திஸ் இஸ் மை ஃபேமிலி. ஓ இங்கேயே இருக்கிறேன், இங்கேயே தூங்குறேன், இங்கேயே சாப்பிட்றேன், டாய்லெட் போகிறேன், இங்கேயே தூங்குறேன். நல்லது கெட்டது இதில் மூலயமா நான் அனுபவிச்சுக்கிறேன். குருநாத கிருபையில் கெட்டது வந்தால் போயிடுது, நல்லது வந்தால் பேரானந்தமாக ஆகுது. 17 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார், ஏன்னா நான் சைவன் சிவபக்தன், வள்ளலார் அவ்வளோ ஒன்றும் ரெஸ்பெக்ட் பண்ணலை. நான் இருக்கிற தெருவில் இவங்க ஆஃபீஸ் இருந்தது. இங்கே தான் சமைக்கிறீங்க? ஆமாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்க சார்? 300 பேர். 300 பேருக்கு. இது யாரோ ஒரு புண்ணியவான் மகாத்மான் இதை வெட்டி கொடுக்குறான். யாரோ ஒரு புண்ணியவான் மகாத்மா சமைச்சு கொடுக்குறான். பல புண்ணிய ஆத்மாக்கள் சாப்பிட்டுட்டு போகுது. உங்களுக்கு எப்படி இருக்குமா இது? ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. அந்த வள்ளலார் அருள் ரொம்பவும் எல்லாருக்குமே இன்னும் கிடைக்கணும், இன்னும் எல்லாருக்குமே இன்னும் நிறைய கொடுக்கணும். எங்களுக்கு இங்கே சேவை செய்யறதுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. சிவன்ல இருந்து அப்படியே அடிகளார்கிட்ட வந்துட்டீங்க, ராமலிங்கம் வள்ளலார்கிட்ட வந்துட்டீங்க. வள்ளலார் ஐயாவும் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள். இங்கேயும் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு சாமாவும் தேய்ப்பேன். ஓ சாமாவும் தேய்ப்பேன். எது முடியுதோ அதை இல்ல இவ்வளவு சாமான் நீங்க ஒண்டி தான் தேய்ப்பீங்க? இல்ல இன்னொருத்தவங்க செய்வாங்க. இப்ப விசேஷ நாள்னா வடை பாயசம் போடுவோம். வடை பாயசம் அவரு தான் எங்களுக்கு நடத்துறாரு, அவரு தான் செய்யறாரு. உண்மையாவே உங்களை அறியாமையே செய்றீங்க? ஆமா, எங்களை அறியாமையே நான் இது உள்ள வந்தேன்னா அவரு தான் செய்யறாரு. இப்ப இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு சமைக்கிறீங்க சார்? இன்னைக்கு ஒரு 250 பேருக்கு, 300 பேருக்கு. இன்னைக்கு என்னென்ன சமையல் சார்? ஹாஸ்பிட்டல் வந்து பிரிஞ்சி சாதம். அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு பிரிஞ்சி சாதம் தனியாக. இங்கே என்னென்ன தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க? காய்கறி வெட்டுவேன், காலையில் விளக்கேற்றுவேன், தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னென்ன மூலிகை சார்? அது கசலாணி, வல்லார, தூதுவளை கலந்துருக்கும். ஓ மூலிகை கஞ்சி. அந்த நம்ம அரிசி கஞ்சி பொடிக்கும் போது பொடி போடுவோம், அந்த பொடி. ஆமாம் சார். இதில் ஒன்று ஒரு அற்புதம்னா, அங்கே வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க தான் அங்கே நிறைய பேர் வராங்க. அந்த இதில் அவங்களுக்கு அந்த உணவு நீங்கள் தரமான உணவு கொடுக்குறப்ப அவங்க மனசு உங்களை உண்மையிலே நல்லா பாராட்டும் சார். இல்லை இங்கே வந்து இதற்கான எல்லா கெயினும் எல்லா விஷயமும் தீபம் அறக்கட்டளைங்கிற ஒரு அமைப்புக்கு, அதனுடைய நிறுவனருக்கு அவங்க இது என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, இந்த ஜீவகாருண்யம் பண்ணணுங்கிறது ஐயாவுடைய மிகப்பெரிய விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நான் வந்து 2 வருஷம் தான் ஆகுது. இங்கே 26 வருஷம் முடிஞ்சு 28வது வருஷம் ரன் ஆகுது. 27 முடிஞ்சு 28. நான் வந்து ஐயாட்ட வந்து கேட்குறேன், என்ன அடுத்த இல்லை இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அடுத்த ஒரு இந்த நகரத்தில் கிடைக்கிறது கிராமத்துலேயும் கிடைக்குது. அதற்காக செஞ்சியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளார தேவதானப்பேட்டைங்கிற ஒரு இடத்துல, அதாவது கரியம்மாமலை, அந்த கரியம்மாமலையில் தான் ஐயா தவம் இருந்தார். அதற்கு கீழே பாருங்கள், இது எல்லாமே தானாக விளையிறது. ஒரு 4.5 ஏக்கர் வாங்கி அங்கே வந்து இப்போ கோசாலை போட்டிருக்கோம், பயிரிட்டோம், 3 ஏக்கர் பயிரிட்டோம். அதனுடைய அரிசி தான் இங்கே வந்திருக்கிறது. மக்களுக்கு அந்த அரிசியை கொடுக்கணும். அப்போது அவருடைய எண்ணம் என்ன தெரியுங்களா, அப்படியே விரிவடைஞ்சதே போகுது. நல்லா செய்ய 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 அதாங்க வள்ளலாருடைய அருளும். தலைவர் யார் அப்படின்னீங்கன்னா வள்ளலார். இதனுடைய செயலாளர் யார் அப்படின்னீங்கன்னா பாலகிருஷ்ணன் ஐயா.
ஏன் நாங்கள்லாம் சேவாதாரிகள், சேவடிகள். ஸோ இப்போ விசேஷ நாட்களில் என்ன மாதிரி மதியத்தில் என்ன மாதிரி உணவு சார்? இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு இல்லை, இங்கே ரசம், விசேஷமே சாம்பார். இங்கே விசேஷம் என்ன தெரியுங்களா? நன்கொடையால் தனது மகன் மகள் பிறந்த நாளுக்கு, தன்னுடைய திருமண நாளுக்கு, நீத்தார் நாளுக்கு, இதுக்கெல்லாம் இவங்க வருவாங்க. வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு டொனேஷன். ஸோ சமூகம் என்ன நமக்கு கொடுக்குதோ அதை அப்படியே சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறது ஐயாவுடைய மிகப்பெரிய அந்த நீ பிறந்த நாள், திருமண நாள், அந்த இது அப்படி இருக்கிறப்ப பாயாசம் அப்பளம் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து பௌர்ணமி, ஒரு டோனர் வந்து முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஐயா இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாருக்குன்னு. இந்த வடை பாயச சாப்பாடு எதுக்கு அப்படின்னீங்கன்னா, ஏன்னா இங்கே நான் முதல்ல சொன்னதே அப்படி தான். இங்கே யார் வரா, இங்கே சாப்பிட வர்றவங்க யாருன்னு கேட்க மாட்டோம், பேர் கேட்க மாட்டோம், நம்பர் கேட்க மாட்டோம். ஒருத்தர்கிட்ட கூட கேளுங்க, வர்றவங்க யாருங்கிறது எங்களுக்கு கன்சிடரேஷன். இருக்கிறவனும் வரா, இல்லாதவும் வராங்க. பசிப்பினி தான் உங்களுடைய, அதுதான் உங்களுடைய. இருக்கிறவனுக்கும் ஒரே வயிறு தான், இல்லாதவனுக்கும் ஒரே வயிறு தான், பணக்காரனுக்கும் ஒரே வயிறு தான், ஏழைக்கும் ஒரே வயிறு தான். இந்த மாதிரி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 20% இளைஞர்கள் வரார்கள். நான் அவங்கள்ட்ட கேட்பேன், ஏன்னா ஏதாவது என்ன ஐயா, அதில் கிட்டத்தட்ட சாப்பிட்றதுல ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 பேர் அந்த உணவுக்கான பணம்னு இல்லைங்க, ஒரு சின்ன தொகையை மாதம் கொடுக்குறாங்க. டெய்லியே இங்கே வந்து அந்த டொனேஷன் பண்ணிட்டு கேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா தரமான உணவு, ஏன்னா ஹோட்டலில் அதுதான் உடம்பு கெட்டுனா, இந்த பணம் நான் 100-200 கொடுத்தா அங்கே கிடைக்கிறது சாதம், ஆனால் இங்கே பிரசாதம் எதையுமே கலக்க மாட்டோம். நாங்கள் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் படிச்சுட்ருக்கோம். ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்காக இப்போ தான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அங்கே இன்ஸ்டியூட் மேடவாக்கம் தினைக்கும் போயிட்டு வருவோம். சரி, இங்கே அப்போ பக்கத்தில் வந்து எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் தான் இங்கே வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஃபுட்லாம் சாப்பிட்டு போகிறாங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் கடலூர் பேஸ்டு பர்சன், அதனால் எனக்கு வள்ளலார் அண்ணன் வடலூரில் தான் இது வந்து அணையாத ஜோதின்றது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. இவங்க எல்லா ஊர்லேயுமே வந்து அணையாத ஜோதின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெம்பிளில் அவங்க அதை கீப்பப் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் இவங்க எல்லா ஊர்லேயுமே எல்லா வள்ளலார் மடத்துலையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டைம் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். எப்போயாவது வந்து சாப்பிடுவோம். ஃபுட்லாம் நல்லாவே வெளியில் கிடைக்கிற மாதிரியே ஃபுட்டு நல்லா டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லாருக்குமே வந்து அஃபோர்டபுளாக ஃப்ரீயாகவே தராங்க எல்லாருக்கும். ஏன்னா வெளியில் கிடைக்கிற ஃபுட்டுக்கும் இது கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கு ஃபுட்டுலாம். ஒரு வெஜ்ஜு சாப்பாடு இல்லை ஃப்ரீ காஸ்ட்டில் சாப்பிட்ணுன்னா நீங்கள் அந்த ஊரில் இருக்கிற வள்ளலார் சபைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். இந்த மாதிரி சேவைலாம் நடக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்குமே, நிறையா பீப்புள்ஸ்க்கு. நாங்களே ஒரு ஐடியா வச்சுருக்கோம், இந்த மாதிரி வேலைக்கு போனோடனே நம்மளும் வந்து இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். உங்களால் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு தரலாம். அது மூலிமா மற்றவங்களும் சாப்பிடுவாங்க. எந்த இதுலேயும் கலக்கிறது கிடையாது. அவர்களுக்கு ஒரு நல்ல உணவு, பசிக்கு உணவு கொடுப்போம். இங்கே வந்து சுவை பெரிய விஷயமாக எடுக்கிறது இல்லை. ஹோட்டல் எல்லா இடத்துலையும், நம்ம வீட்லேயே எடுங்களேன், சுவைக்காக உணவு தண்டுறோம். இங்கே வந்து சுவைக்கு உணவு கிடையாது, பசிக்கு உணவு. சார் நைட்டு சார் என்ன மாதிரி? அதாவது அதை காலையில் கஞ்சி, மதியம் வந்து முழு இலையில் சாப்பாடு, ராத்திரி வந்து மல்டி ரைஸ், ஒரு சாம்பார் சாதம், ஒரு தக்காளி சாதம், ஒரு கேரட் சாதம், பீட்ரூட் சாதம்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதத்தை நாங்கள் பகிர்ந்துருக்கோம். இதே கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு இதே இது இல்லை, இது கேன்சர் இன்ஸ்டியூட்டு காலையில் பிளானிங் மாறிடும். அவங்களுக்கு வந்து ஒரு என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா, நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேனே, அந்த இடத்துல வாய் செத்துருங்க. ஒரே மாதிரி கஞ்சி மாதிரி கொடுப்பான், ஒரு கோதுமை கஞ்சி மாதிரி. அதனால அவங்களே கேட்பாங்க எங்களுக்கு டெய்லி ஒரு, அதனால் அவங்களுக்கு தினமும் ஒரு சாப்பாடு இதே மாதிரி மல்டி ரைஸ் போயிடும். அது ஒரு 150-200 பொட்டலம் கட்டி வந்து திருப்பி இரவும் அது வேற இது வேற. இரவு அங்கேயும் கொடுக்குறீங்களா? அங்கே அது காலையில் இப்போ ஆகிட்டு இருக்கிறது இதுதான் பிரிஞ்சி. நான் இன்றைக்கி பிரிஞ்சி போடுறோம். சரி சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த 2020-21 கொரோனா பிறகு இது நின்று போயிருக்குமே. இந்த தீப மரக்கட்டையில் பெரிய விஷயமா மாறினதே இந்த கொரோனா பீரியடில். எப்படி? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இங்கே லைனில் நின்னாங்க. போலீஸ்லாம் வந்து போலீஸுக்கே சாப்பாடு இங்கேருந்து தான் போச்சு. ஆனால் அவளுக்கான நீங்கள் அரிசி பருப்பு அவளையும் வரணும் இல்லை? அதாவதுங்கய்யா,
இன்றைக்கி அதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, இங்கே எங்களுக்கு தேவை அப்படின்னு யோசித்து ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினைக்கும்போது ஃபோன் வரும். ஐயா வந்து சங்கர்ஜி ஒரு 10 மூடை அரிசி அவங்க கொடுக்குறாங்க, நீங்கள் வண்டி அனுப்பி கலெக்ட் பண்ணிக்கங்க. இது ஒரு மிராக்கிள் தான், ஒரு அற்புதம். அற்புதம், வள்ளலாருடைய அற்புதம். எண்ணங்களுடைய கோர்வைகள் ஒன்றாச்சுன்னு வைங்களேன், செயல்பாடுகள் வந்து எளிமையாகவே நடக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தா வள்ளலார் அற்புதம் செஞ்சார். அதாவது வள்ளலார் வடலூரில் சாப்பாடு திந்து போச்சு, ஆனால் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் கை வைக்க 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 அந்த இன்னும் கூட அந்த உணவு பெருகிட்டே இருந்தது. அது சிறப்பாக சொல்கிறதுன்னா, பூசம் நாள் இப்போ வந்து மாதத்தில் ஒரு பூசம் வரும். அந்த நாள் 11 பூச நாளுக்கும் தைப்பூசமான 12வது மாத தைப்பூசத்துக்கும் இங்கேருந்து 15 சேவாதாரிகள், அதாவது ராத்திரி முதல் நாள் ராத்திரி இங்கேருந்து போய் கிளம்புவோம் வேன் வச்சு. அங்கே போய் அந்த அணையா அடுப்பில் எங்களுக்கும் நாகப்பட்டினம் சபைக்கு மட்டும்தான் உரிமை. நீங்கள்லாம் போனீங்கன்னா வெளியிலேருந்து அந்த உள்ளார இருக்கிறத வேடிக்கை தான் பார்க்க முடியும், உள்ளார போய் பார்க்க முடியாது. சமைக்கிற அந்த உள்ளார வந்து அந்த அணையா அடுப்புக்கு பக்கத்தாப்புல நாங்கள் அணையா அடுப்புலேயே சமைக்கிறோம். கொடுத்து வச்சுங்க. என்னைக்கு ஒரு 7 வருஷம் முன்னாடி எங்களுக்கு அந்த மிகப்பெரிய இதை கொடுத்த வள்ளலார் ஐயாவுடைய அந்த கருணை, அந்த தயவு இன்னைக்கு அதீதமான வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு காரணம் அங்கே சமைக்க ஆரம்பித்தது தான். சார் நான் ஒன்று சார், ஒரு வள்ளலார் இருக்கிறப்பயே ஒரு டைம் வந்து சமையல்காரன், சார் நாளைக்கு எந்த உணவும் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரா, கவலைப்படாமல் நீ போய் தூங்கு, அது வந்து சேரும். அதே மாதிரி வந்து சேரும். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை உருவாகிருந்தது அடிக்கடிங்க. அதாவது எவ்வளோதான் நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாலும் வண்டி வராது, கேட்ட நேரத்தில் கிடைக்காம இருக்கும்போது நம்ம நினச்சி என்னடா பண்ணுறது, நாளைக்கு ஒரு 2 எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 மூடை அரிசி நம்ம வந்து 26 கிலோ, காலையில் 1 2, மதியம் 1 2, நைட்டு 1, இது மாதிரி போடும்போது நமக்கு வந்து இல்லாமைங்கிறது எப்போதுமே எங்கேயாவது ஒரு டைம் வந்து ஒரு பிரேக், அது எல்லாமேன்ட்டு ஒரு இது வரும். அந்த நேரம் தான் சொல்கிறேங்க. யாருக்கோ ஒரு இடத்துல ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு சிறப்பான செய்தி. ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழ்மையானவர், தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு வாரம் ஒரு நாள் ஒரு வாழைத்தார் கொண்டாந்து கொடுப்பார் கண்டினியூவாக. நான் ஒரு 6 மாதம் அதை பார்த்துட்டு அவர்கிட்ட அப்போ தான் கேட்குறேன், என்னங்கய்யா இது? ஐயா, நான் எனக்கு வர வருமானத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பேன், அந்த ஒதுக்கி வைக்கிறதுலேருந்து வாழைப்பழம் கொடுன்னே எனக்கு வந்து ஒரு உணர்வு, அது இந்த நாளில் கொடுக்கணுன்னு ஐயா சொல்கிறார். வள்ளலார் ஐயாவுடைய பக்தர். அவர்களுக்கு அந்த வாழைப்பழம் அது பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம் வந்து ஒரு தார் கொடுத்துட்டு போவார். அதனால் எண்ணங்களை உருவாக்குறது யார் அப்படின்னீங்கன்னா இந்த தீபத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வள்ளலார் ஐயா. சார் இந்த கொரோனா பிறகு ஃபுல்லாகவே அந்த முழுமையை அதே மாதிரி வெள்ளம் வந்தபோது எடுத்தீங்கன்னு வைங்க, 2015 எங்களுடைய டிஷர்ட்டு தான் எல்லா சேனல்லையும் வந்தது. தெய்வம் மரக்கட்டளைன்னு சும்மா அப்படியே படகெல்லாம் விட்டு இங்கேருந்து எல்லாருமே போயிடுவோம். இப்போ நீங்களே வரீங்க ஐயா, நாங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு டிஷர்ட்டை கொடுப்போம், எங்களோட நீங்களும் சர்வீஸ் பண்ணலாம். அந்த வெள்ளத்தில் நாங்கள் முழுமையாக அவங்களுக்கு உணவு எல்லாமே ஒரு 40 அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி யோசிக்கிறோம், எல்லாம் இன்றைக்கி வந்து இவ்வளோ சாதம் தேவைப்படும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் 40 மூடை அரிசியை பெரியாண்டவர் அனுப்புகிறாருங்க இங்கே. அப்போது என்ன காரணம்னா அவர் நம்மளால் முடியாது, தீபத்தில் கொடுத்தா போயிடும். இந்த தீபம் வளர்கிறதுக்கு முதல் விஷயம் என்னன்னீங்கன்னா நேர்மையும் உண்மையும் உழைப்பும். எங்கேயுமே இது எல்லாம் ஓப்பன் டு ஆல், எங்கேயுமே மறைவு இல்லை, எதாக இருந்தாலும் ஓப்பனாக இருக்கிறதுனால இப்போது நிறைய. இப்போ நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், இன்றைக்கி ஜெம் டிவி வரீங்க, நிறைய யூடியூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களே அப்படின்னு நம்ம நிர்வாகியே ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், இது விளம்பரத்துக்காக இல்லை, நான் முதல்ல சொன்னது தான், தர்மத்தை கூட்டணும், எல்லாரும் தர்மம் பண்ணணும். இன்றைக்கி தீபத்தினுடைய வளர்ச்சியே என்ன அப்படின்னீங்கன்னா நாம் பண்ணக்கூடிய தர்மம். நாங்கள் அந்த அடுப்பில் போய் செஞ்ச விஷயங்கள், அங்கே வடலூரில் போய் பண்ணது, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தர்மம் தான் எங்களுடைய வளர்ச்சி. சார் உங்ககிட்ட இறுதி இது எப்படி அடுத்த இது கட்டத்தை கொண்டு போகிறீங்க, என்ன மாதிரி இது திட்டம் வச்சுருக்கீங்க? இப்போது இது வரைக்கும் நம்ம யூடியூப்பு ஒரு விளம்பரம் மாதிரியெல்லாம் பண்ணுறதே கிடையாது, இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஆனால் இப்போ எதற்காக அப்படின்னிங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 CR ஆகும். ஏன்னா 4.5 ஏக்கரில் ஒரு 2 ஏக்கர் வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம்.
இப்போ போட்டிருக்கோம் பச்சை பசேல்னு. அது எப்படி இருந்தது தெரியுங்களா? வெறும் பாறை. எங்கள் வள்ளலார் ஐயாவுடைய பாதையில் பயணிக்கக்கூடிய பாலகிருஷ்ணனுடைய கனவு அது. இங்கே வந்து இதை செய்யணும்னு முடிக்க ஆரம்பித்தார் பாருங்க. அந்த பாறையை இன்றைக்கி பசுமையாக்கிட்டாருங்க. முந்தா நாள் நாங்கள் அங்கே கோயில் கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டிட்டு வந்தோம். சண்டே 8th மார்னிங் நாகப்பட்டினம் சபையிலேருந்து பெரியவங்கள்லாம் வந்தாங்க. வந்து மந்திரங்கள் சொல்லி நாங்கள் வந்து கோயில் கட்டுறதுக்கு. அப்போது அங்கே கோவில் ஒரு இடம் கிணறு சும்மா சாதாரண 22 அடி இருந்தது. 60 அடி ஆக்கி அதற்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி இன்றைக்கி வட்டக்கிணறுன்னு பெரிய இது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் காலத்திலேயே 40 அடி தண்ணி தேங்கி நிற்கிது. எவ்வளோ அற்புதம்! பாறையில். அதுவும் முன்னகிட்ட அந்த செஞ்சி அதெல்லாம் சொல்கிறீங்களா? ஆமாம், அது வறண்ட. உண்மையிலேயே நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வந்து பாருங்கள், அவ்வளோ பச்சை பசேல்னு ஆக்கியிருக்கோம். அப்போ 2 ஏக்கர் சாகுபடி பண்ணுறோம். இப்போது எங்களுடைய அடுத்த நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இதை வந்து வளர்க்குறோம் அப்படின்னு. அது தானாக வளருது. வளர்கிறதுக்கு நன்கொடையாளர்களை நம்ம வந்து கொண்டு வரோம். எங்களுடைய விஷன் கல்விக்கு பெரிய விஷயம் பண்ணுறோம். 200 குழந்தைகளுக்கு இன்டர்வியூ. என்ன சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 170 குழந்தைகளுக்கு இன்டர்வியூ வச்சு ஒரு 100லேருந்து 110 குழந்தைகளுக்கு பல லட்சங்கள் அவங்களுடைய காலேஜுக்கே அனுப்பிடுறோம். இது கல்வி. அதேமாதிரி மருத்துவம்னு எடுத்தீங்கன்னு வைங்களேன், இங்கே 2 மாதத்துக்கு ஒரு திருப்பு. ஏன் லாஸ்ட் மந்த் வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்ப புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை, ஆமாம், அப்புறம் மார்பக புற்றுநோய் 2க்கும் 4 கோடி ரூபா இருக்கக்கூடிய இதை வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு 84 பெண்களுக்கு இங்கே அந்த மருத்துவம் பார்த்தேன். எவ்வளவோ கேன்சர் பேஷண்ட்டுக்காக இவங்களை வந்து அப்போலோலேருந்து கொண்டு வந்து இங்கேயே வச்சு டெஸ்ட் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு திருப்பு. இப்போ கூட ஓமாந்தூர்வர் கேட்டிருக்காங்க, அடுத்த மாதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா எல்லாமே மிஷன் ஒன்று தான், பசிக்கு உணவு. ஆனால் விஷன் எடுத்திங்கன்னா கல்வி, மருத்துவம். இப்போது அந்த தேவதானப்பேட்டையில் எங்களுடைய அற்புத கனவான ஜோதிமாமலை ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ தான் அடித்தளம் போட்டிருக்கோம். அப்போது அங்கே வந்து என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்னா, கோசாலை பசுக்கள் கொண்டு வந்துட்டோம். 2 ஏக்கருக்கு நிலம் சரி பண்ணி சாகுபடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னீங்கன்னா, குடில் மாதிரி ஒரு ஆசுவாசம் அடைகிற டோனர்கள். இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த வேகமான உலகத்தில் அமைதி தேடி ஓடுறாங்க. அங்கே வந்தாலே அமைதி. இப்போது நீங்கள் எங்கே வேணாலும் போயிருப்பீங்க, பட் உங்கள் மேலே இது வச்சு சொல்கிறேன், இங்கே வரும்போது ஒரு அமைதி இருக்கும். இந்த தியானம் மண்டபம் கீழே இருக்குது, அதனுடைய ஆர்ப்பரிப்பு மேலேயும் உங்களுக்கு வந்து இங்கே அமைதியான விஷயம். வள்ளலாருடைய கருணை தயவுனால் இப்போ அந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, முதியோர்கள் இல்லை 2ஆக பிரிக்கிறோம். ஆண்களுக்கு, பெண்களுக்கு. பெண்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே கேட்குறேன், சர்வீஸ் பண்ணவங்களுக்காக ஒரு முதியோர்கள் இல்லை. ஆண்களுக்கு வயதானது உடல்நிலை இதுக்காக மருத்துவத்துக்காக ஒரு இது எல்லாம் உண்மையிலே வள்ளலாருடைய கருணை அருளால் கிடைக்கும் சார். நான் ஒன்று சார், ஒரு நாளைக்கு டோட்டலாக எத்தனை பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்க சார் நீங்கள்? காலையில் ஒரு 80லேருந்து 90 பேர் கஞ்சிக்கு, மதியம் வந்து 200லேருந்து 250 பேர், இரவு 100லேருந்து 150 பேர் கம்பல்சரி. ஸோ 180, ஒரு 250, ஒரு 100, 350, ஒரு 400 பேர் 500 பேர் இங்கே வந்து தினமும் வரவு உண்டு சார். உண்மையிலே உங்களுடைய இந்த பணி சிறக்க ஜெம் டிவி சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள் சார். சிவாய நம.